மறந்து போன மரபும் தொலைந்து போன ஆரோக்கியமும் அந்த பகுதியில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது காலை உணவா நம்ம முன்னோர்கள் ஒரு சில விஷயத்தை கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. பழைய சாதத்தை, அதாவது முன்னாடி நாள் சாப்பாட்டை வடித்து, குக்கர் சாதம் கிடையாது, சாப்பாட்டை வடித்து பானையில் போட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை இருத்து அதோட மோர் கலந்து அதில் ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்து காலை உணவாக எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லைங்களா. இந்த பழைய சாத கஞ்சின்னு நம்ம சொல்கிறோம். இது பெஸ்ட்டு ப்ரோபயோட்டிக். ஆனால் இன்றைக்கி நம்மளோட இளம் பிள்ளைகள் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குது டாக்டர், காலையில் எழுந்திருக்கும் போதே வயிறு எரிச்சலாக இருக்குது, மோஷன் ஃப்ரீயாக போக மாட்டேங்குது, அடிக்கடி வாயில் துர்நாற்றம் வருது, கேஸ் அடிக்கடி ஃபார்ம் ஆகுது, உணவு சாப்பிட்டா எது கழிச்சுக்கிட்டே இருக்குது, சாப்பிட்டோன்னே மோஷன் போகிற கம்ப்ளைண்ட் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. இதுக்கு பேர் குடல் ஆரோக்கியம் சீர்கேடு அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத அர்த்தம். இதை ஆங்கிலத்தில் லீக்கி கட் அப்படின்னு சொல்கிறோம். இது இன்னைக்கு நம்மளுடைய இளம் தலைமுறை ஆண்கள் பெண்கள் எல்லார்கிட்டையும் இருக்குது. அதுக்கு நம்ம முன்னோர்கள் அந்த காலம் தொட்டு பழைய சாத கஞ்சியும் 5 சின்ன வெங்காயமும் சாப்பிட்டு வந்தாங்க இல்லைங்களா. அது அவங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த மரபை மறந்து காலை எந்திரிச்ச உடனே இட்லி தோசைன்னு நல்ல ஆயிலி ஃபுட்டாக வடையோடு சேர்த்து சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கிட்டோம். இது நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை சீர்கேடு அடைய வச்சிருச்சு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சிட்ருக்கணும்.